ராகவே கேதுவே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது சோழி பிரசன்னம். இந்த சோழி பிரசன்னத்துல தற்போது பாத்தீங்கன்னா 3வது நாள் வகுப்புல இருக்கும். இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 சோழிகளை வச்சு பலன் சொல்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது போக இன்னைக்கு அடுத்த டாபிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சோழி பிரசன்னம் அப்படிங்கிறது நம்மளை நோக்கி வாடிக்கையாளர் வந்த உடனே நம்மளை சுற்றி நடக்கிற அனைத்து விஷயங்களையும் நம்ம உள்வாங்கணும். கண்டிப்பா அந்த பிரசன்னத்திற்கான பதில் நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்வுகள்ல கண்டிப்பா இருக்கும். அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் வந்த ஓரை, அந்த ஓரைய கரெக்டா பார்க்க தெரியணும். அந்த ஓரையை கனெக்ட் பண்ணி கரெக்டா பார்த்து அன்றைய கோச்சாரப்படி அந்த நேரப்படி லக்னம் போட்டு அந்த ஹோரைநாதன் எங்க இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சம்பந்தமான கேள்விகள் தான் அவங்க கேட்க வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு பிரசன்னப்படி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில வெள்ளன ஒருத்தவங்க கதவு தட்டுறாங்க. மணி பார்த்தா 6 to 7 சுக்கிர ஓரை ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க கதவு தட்டும்போது நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு சுக்கிர ஓரையில கதவு தட்டுறாங்க. ஏதோ ஒரு பெண்ணோட திருமணம் சம்பந்தமான விஷயம், திருமணம் சம்பந்தமானதுல ஏதோ ஒரு கேள்வி நம்மகிட்ட கேட்க போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம வேகமா ரிஃப்ரெஷ் ஆயிட்டு அவங்களுக்கு போய் பலன் பார்த்தோம்னா கரெக்டா அவங்க திருமண விஷயம் அதுல உள்ள பிரச்சனைக்கு தான் நம்மகிட்ட பார்க்க வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஓரைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. புதன் ஓரையா இருந்தா கண்டிப்பா கணக்கு சம்பந்தமான விஷயங்கள், அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமான விஷயம், பத்திரம் சம்பந்தமானது, பத்திரத்துல வில்லங்கம் வந்துருச்சு அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கேட்க வந்திருக்காங்க. குரு ஓரையா இருந்தா குழந்தை, அதுக்கடுத்து பூர்வ புண்ணிய சம்பந்தமா கேள்விகள் இருக்கலாம். குரு ஓரையில நகை சம்பந்தமானதும் அவங்க கேட்க வந்திருக்கலாம். களவு பயிற்சி வச்சிருச்சுன்னு கூட கேட்க வந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த குரு ஓரையில அவங்க வராங்க அப்படின்னா அவங்க குலதெய்வ அருள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகங்கள் கூட நிறைய பேருக்கு இருக்கும். சோ அந்த மாதிரி கேள்விகளும் கேட்கப்படலாம். அப்ப அந்த ஓரையை கணக்கு பண்ணி நமக்கு பிரசன்னப்படி போக தெரியணும். அப்ப ஓரை நமக்கு கரெக்டா எல்லாராலையும் எல்லா ஓரைங்களையும் கண்டிப்பா மனப்பாடம் வச்சுக்க முடியாது. ஆனா அனுபவத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஓரை அப்படிங்கறத ரொம்ப கரெக்டா பாத்திரலாம். சோ அப்போ நமக்கு ஆரம்பத்துல அந்த ஓரை நம்ம கரெக்டா பாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலண்டர் இருக்கு இல்லையா, காலண்டரோட பின்பக்க அட்டைய டேபிள் மேல வச்சிடணும். அந்த பின்பக்க அட்டையில பாத்தீங்கன்னா ஓரை கரெக்டா இருக்கும், அன்னன்னைக்குரிய ஓரை. அவங்க வந்திருக்க நேரத்தை பார்த்து அந்த ஓரைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். இந்த ஓரை பாக்குற விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருந்தா கேளுங்க. இப்ப நான் ஓரை அப்படின்னு எந்த விஷயங்களை சொல்றேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? புரியுது. ஓகே. பாக்கியா மேம் 2 செல்போன் காட்டுது உங்களோடது. சவுண்ட் இவ்வளவு சவுண்டா வச்சு இங்க கிளாஸ் எடுக்க முடியல. பாக்கியா மேம் உங்களோடது 2 செல்போன் சிக்னல் காட்டுது, கேக்குதா? சரி, ஓகே. பிரசன்னம்ங்கிறது ஓரைய வச்சு எப்படி பார்க்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்க வர்ற நேரம் இப்ப காலையில சூரிய உதயம் 6:15க்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப காலையில 6:15 இருந்து 8:15 வரைக்கும். இன்னைக்கு இப்ப என்ன மாசம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனி மாசம். சோ ஆனி மாசத்துல சூரியன் எங்க இருப்பாரு? ஆனி மாசத்துல சூரியன் எங்க இருப்பாரு?
மிதுனத்துல. சரிங்களா? அப்ப மிதுனத்துலதான் 6:15 8:15 வரைக்கும் லக்னம் ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு நேரப்படி பாத்தீங்கன்னா இப்ப ஆணி கிட்டத்தட்ட 27 என்னமோ வந்துருச்சு. சோ 27 அப்படிங்கும்போது 6:15 ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் மட்டும்தான் மிதுன லக்னம். அதுக்கடுத்து கடக லக்னம் வந்துரும். ஏன்னா நாட்கள் குறைஞ்சிருச்சு. இன்னும் 4 நாள் 5 நாள்ல சூரியன் கடகத்துக்கு பயிற்சி ஆகணும். அப்படிங்கும்போது கடைசி டிகிரில 26 டிகிரி 25 டிகிரில உட்கார்ந்துருப்பார். சரிங்களா? அதனால இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் இந்த வட்டம் ஆணி 32. அப்ப இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு அப்படின்னா சூரியன் 5 டிகிரில உட்கார்ந்துருப்பாரு. 5 டிகிரில உட்கார்ந்துருப்பாரு. அப்ப அந்த 5 டிகிரில சூரியன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமோ இல்லைன்னா ஒரு 40 நிமிஷமோ தான் மிதுன லக்னத்துல இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமா லக்னம் போடணும். சோ அந்த லக்னம் விழுகிறத வச்சு கோச்சார கிரகங்களை அடைவு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து ஓரைநாதன் எங்க இருக்கான்? மேம் சொல்லுங்க. கிளாஸ்ல இருக்கு. கிளாஸ் ஓபன் ஆக மாட்டேங்க. நான் உங்களுக்கு இப்ப திரும்ப அனுப்புறேன். நீங்க திரும்ப உள்ள வந்து பாருங்க. சரிங்க மேடம். தாட்சாயினி, உங்களோட செல்லுல இருந்து எனக்கு இப்ப நம்மளோட இந்த சோழி பிரசன்ன வகுப்பு இதை எனக்கு திரும்ப சென்ட் பண்ணுங்களேன். லிங்க் சென்ட் பண்ணுங்க. அந்த 763K 89 கிடையாது, என்னோட 2வது நம்பருக்கு. காயத்ரிங்கிறவங்களுக்கு இரு நான் உனக்கு மெசேஜ் போடுறேன், அதுல இருந்து நீ எனக்கு பண்ணு. ஆறு அனுப்பிச்சுதான் பாருங்கம்மா. உங்க 2வது நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அது அவங்க ஒரு ஆள் மட்டும் உள்ள வர முடியலங்கிறாங்க. எப்படி சார்? அப்படிலாம் இல்லம்மா, எல்லாத்துக்கும் ஒரே லிங்க் தானே கொடுக்குறோம். அது OnePlus இருந்தா வர முடியாது. இந்த மொபைல் செட்டிங்ஸ்ல பிரச்சனை இருக்கு. OnePlus இந்தியா செக்யூரிட்டில அலோடு இல்ல. அதனால OnePlus மொபைல் மட்டும் வர முடியாது. அனுப்பிட்டேன். பிரசன்னத்திலே பாத்தீங்கன்னா இந்த ஓரைகளை கரெக்டா பார்க்க தெரியணும். அதுக்கு அடுத்து என்ன எத்தனை மணிக்கு என்ன லக்னம் விழுகுது அப்படிங்கறத கரெக்டா பார்க்க தெரியணும். இது பாத்தீங்கன்னா இப்பதான் சாஃப்ட்வேர் எல்லாம் வந்திருக்கு. நான் படிக்கும் போதுலாம் எனக்கு சாஃப்ட்வேர் வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. ஆனா நான் அப்பமே ஜாதகம் பார்ப்பேன். சோ அந்த நேரங்கள காலண்டர் அட்டை தான் மேல இருக்கும். அவங்க வந்திருக்க தேதியை கணக்கு பண்ணி சூரியன் இத்தனை டிகிரில இருப்பாரு, அப்ப இத்தனைக்குள்ள இருக்கும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி லக்னம் போட்டுட்டு ஓரைநாதன் எங்க இருக்காரு அப்படிங்கறத பார்த்து இப்ப 5ஆம் பாவத்துல இருந்தா 5ஆம் பாவம் சம்பந்தமான கேள்வி அப்படின்னு மைண்ட் பண்ணியும் நம்ம பிரசன்னம் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா சோழி கிடையாது. அவங்க வர்ற நேரங்கள்
வர்ற ஓரைகளை வச்சு நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிக்கிறது. சோழி போடுறதுக்கு முன்னாடியே இன்ன ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யூகம் பண்ணணும். அந்த யூகம் பண்ற விதங்களுக்கு தான் நான் இப்ப இந்த முறைகள் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓரை பார்க்க தெரியணும், அதே மாதிரி வந்த நேரப்படி லக்னம் போட தெரியணும். அந்த லக்னத்துக்கு பேர் வந்து உதய லக்னம் அப்படின்னு பேரு. இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க, ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இல்லைங்க. கொஞ்சம் இல்ல. ஓகே, இந்த பொண்ணுக்கு அனுப்பியாச்சு, இன்னும் வரக்காங்க. இப்ப இந்த நம்பர்ல இருந்து அனுப்பியிருக்கேன் பாருங்கப்பா. ஏன்னா இங்க மத்தவங்க எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. அதுவும் போக இது வந்து நம்ம ரொம்ப இப்ப 50 பேர் 60 பேர்னா தான் பிரச்சனை வரும். நம்ம வகுப்பே ஒரு 11 பேர் தான். நீங்க நெட் ஒரு தடவை ஆஃப் பண்ணி போட்டு பாருங்கப்பா. நெட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. செல்ல அது மாதிரி ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணுங்க, ஒர்க் ஆகுது. ரீசெட் பண்ணிட்டீங்களா? நெட்டை ஆஃப் பண்ணி போட்டு பாருங்க. நெட்டை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப போட்டு பாருங்க, சரிங்களா? சரி. இப்ப இந்த உதய லக்னம் போடுறதுல உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருக்கா? ஏன்னா இந்த உதய லக்னத்துக்கும் ஆருட லக்னத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அதனாலதான் உதய லக்னம் எப்படி போடுறது அப்படிங்கறத நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். உதய லக்னம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் நம்ம கிட்ட பார்க்க வரும் நேரத்தை பேஸ் பண்ணி உதய லக்னம் போடுறது, சரிங்களா? இப்ப ஓரை பத்தி சொல்லியாச்சு, அடுத்து உதய லக்னம் பத்தி சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நவக்கிரக ஆருட சக்கரம் அப்படிங்கறத பத்தியும் 9 சோழிகளை வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படிங்கறத பத்தியும் வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தோம். ஆனா அன்னைக்கு வந்து நம்பர் மட்டும் சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிட்டோம். இன்னைக்கு வந்து நவக்கிரக ஆருடம், நவக்கிரக ராஜ சோழிகள் அப்படின்னு எது வேணா எழுதிக்கோங்க. சூரியன் அப்படிங்கிறவர் 1, சந்திரன்கிறது 2, 3 அப்படிங்கிறது செவ்வாய், புதன் வந்து 4ஆம் நம்பர், வியாழன் வந்து 5, குரு பகவான் 5ஆம் நம்பர். அதுக்கு அடுத்தது 6ஆம் நம்பர் அப்படிங்கிறது வெள்ளி, சுக்கிர பகவான். அடுத்து 7ஆம் நம்பர் சனி பகவான், 8ஆம் நம்பர் ராகு பகவான், 9ஆம் நம்பர் வந்து கேது பகவான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படின்னு மேல எழுதிக்கோங்க. 2வது கீழே வந்து புதன் குரு சுக்கிரன். சூரியனுக்கு நேர முதல்ல சூரியன் எழுதுங்க, அப்புறம் கொஞ்சம் இடம் விட்டு சந்திரன் எழுதுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் விட்டு செவ்வாய். இந்த 3ஐயும் தனி பாக்ஸ் ஆக்கிருங்க. பாக்ஸ் ஆக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு கீழையும் கோடு போட்டுருங்க. கீழே கோடு போட்டுட்டு சூரியனுக்கு கீழே புதன் எழுதுங்க, சந்திரனுக்கு கீழே குரு பகவானை எழுதுங்க, செவ்வாய்க்கு கீழே வெள்ளி எழுதுங்க. அதற்கு அடுத்தது திரும்ப புதனுக்கும் ஒரு கோடு போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து புதனுக்கு கீழே சனி பகவான், குரு பகவானுக்கு கீழே ராகு பகவான், வெள்ளி சுக்கிர பகவானுக்கு கீழே கேது பகவான். இன்னொருக்க திரும்ப சொல்றேன். காயத்ரிமா வணக்கம். இப்பதான் வந்திருக்கீங்க. உங்களுக்காக இந்த நவக்கிரக ஆருடம் திரும்ப சொல்றேன், கவனிங்க. அதாவது இப்ப நம்ம பார்க்க போறது வந்து நவக்கிரக ஆருடம்.
இதுல வந்து சூரியன் எழுதி அதற்கு எண் வந்து 1 அப்படின்னு எழுதிக்கோங்க. மேம் சந்திரன் திரும்ப அப்படி நோட்ஸ் அனுப்புவீங்க தானே? இப்ப இந்த கவனிச்சுட்டு கூட அப்புறம் ஆமா, எழுதிக்கிறேன். ஓகே. இது வந்து நான் உங்களுக்கு டெலகிராம்ல பதிவு பண்ணுவேன், பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. சந்திரன் வந்து 2, செவ்வாய் வந்து 3, புதன் 4, குரு பகவான் 5, சுக்கிர பகவான் 6, சனி பகவான் வந்து 7, ராகு பகவான் 8, கேது பகவான் 9. சரிங்களா? இப்போ இத வச்சு எப்படி நம்ம சோழி பிரசனம் பாக்குறது, இத வச்சு எப்படி ஆருடம் பாக்குறது? ஆருடம்ங்கிறது வேற, சோழி பிரசன்னம் அப்படிங்கிறது வேற. ஆனா ரெண்டுமே பிரசன்னம் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கவங்கள 9ல ஒரு எண் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணுக்குரிய இத படிச்சா அதுக்கு பேர் வந்து ஆருடம். சரிங்களா? அதே இது 9 சோழிகள், நவக்கிரக சோழிகள்ங்கிறது கொஞ்சம் பெரிய சோழியா இருக்கும், ராஜ சோழிகள்னு சொல்லுவோம். அதுல 9 சோழிகள் மட்டும் எடுத்து அந்த சோழிகளை நம்ம பலகையில உருட்டி போட்டு எந்த எண் விழுகுதோ அதற்குரிய பலனை நம்ம வாடிக்கையாளருக்கு சொன்னோம்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சோழி பிரசன்னம். இப்போ பிரசன்னத்திலேயே 2 விதம் இருக்கு. ஒன்னு ஆருடம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சோழி போட்டு சொல்றது. இந்த 9 சோழிகளுக்கு மட்டும் இந்த 2 விதத்துல நீங்க பலன் சொல்லலாம். சரி, இதுல வந்து 1 அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சூரியனை குறிக்கும். அப்ப 1ஆம் நம்பர் சூரியன் அப்படின்னா அந்த நேரத்துல என்னென்ன பலன் அப்படிங்கறத எழுதிக்கோங்க. சூரியன் உதயமானால் நம்ம 9 சோழி போட்டு அதுல ஒரே ஒரு சோழி மட்டும் நிமிர்ந்து இருந்துச்சுன்னா சூரியன் உதயமாச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த 1ஆம் நம்பர் விழுந்துச்சுன்னா சூரியன் உதயமானால் பொருள் கிடைக்கும், போனவரும் வந்து சேர்வார்கள், நாணயம் உண்டாகும், தொடுத்த வழக்கானது வெற்றி காணும், உயர் பதவி உண்டாகும். அப்ப சூரியன் அப்படின்னாலே வந்து அரசாங்கத்துக்கு உரியவர். அப்ப உத்தியோக ரீதியான விஷயங்கள் நடக்கும், நம்மளை விட்டு போனவங்க எல்லாம் நம்மளை திரும்ப வந்து இது பண்ணிடுவாங்க, நமக்கு கை நஷ்டமான பொருட்கள் கூட திரும்ப நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் 1வது. இதுல திரும்ப சொல்றேன், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சூரியன் உதயமானால் பொருள் கிடைக்கும், போனவரும் வந்து சேருவார்கள், நாணய உண்டாகும், தொடுத்த வழக்கானது வெல்லும், உயர் பதவி உண்டாகும். இதுதான் இந்த 1ஆம் நம்பர் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் வெற்றி. சரிங்களா? சூரியனாலே வெற்றி. அதற்கடுத்தது சந்திரன் 2ஆம் நம்பர். சரிங்களா? 9 சோழி உருட்டுறீங்க, அதுல 2ஆம் நம்பர் விழுகுது. இல்ல 9க்குள்ள ஏதாவது ஒரு எண் சொல்றீங்க, அவங்க வந்து 2ஆம் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா நீங்க சொல்ல வேண்டிய பலன், சந்திரன் தோன்றியதால் பந்து மித்ர நண்பர்களாலும், பந்து மித்ர நண்பர்களாலும் அப்படின்னா உறவினர்களால அப்படின்னு அர்த்தம். பந்து மித்ர நண்பர்களாலும், ஸ்திரீகளாலும், ஸ்திரீனா பெண்களாலும், ஸ்திரீகளாலும் உதவி உண்டு, தோஷங்கள் நீங்கி நோய்கள் அகலும், தோஷங்கள் நீங்கி நோய்கள் அகலும், தாய் வழியில் ஆதாரம் ஏற்படும். சந்திரனாலே தாய், அதனால தாய் வழியில வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும். எங்க அம்மா என்கிட்ட பேசுவாங்களா, எனக்கு தாய் அன்பு கிடைக்குமா, அம்மாக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை சரியாகுமா அப்படின்னு கேட்டு உங்களை சோழி உருட்ட சொன்னாங்க அப்படின்னா அந்த நவக்கிரக சோழி உருட்டி 2ஆம் நம்பர் விழுந்துச்சுன்னா தாய்க்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை சரியாகும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுக்கடுத்து நவக்கிரக சோழிய உருட்டுறீங்க, இல்லைன்னா 9க்குள்ள ஒரு எண் சொல்றீங்க, அவங்க வந்து 3ன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க உருட்டிய சோழில 3 ராஜ சோழிகள் வந்து நிமிர்ந்திருக்கு. அப்படி நிமிர்ந்திருந்தா 3 அப்படின்னா நம்ம செவ்வாய் அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். சோ செவ்வாயால் கேட்டதினால் தீயானது பரவது போல, செவ்வாய் வந்து விழுந்ததுனால தீ எப்படி பரவுதோ அது போல கலகங்களும் சண்டை சச்சரவுகளும் தோன்றும். செவ்வாய் வந்து விழுந்துச்சுன்னா
தீ பரவுறது மாதிரி கலகமும் பிரச்சனையும் தோன்றும். வியாதி பீடைகள் வரும். வியாதி பீடைகள் வரும். எல்லோரும் விரோதிகளாக மாறுவார்கள். எல்லோரும் விரோதிகளாக மாறுவார்கள். வீட்டை விட்டு போகும்படி இருக்கும். வீட்டை விட்டு போகும்படி இருக்கும். அப்ப 3ஆம் நம்பர் நவக்கிரக சோழி உருட்டும் போது விழுந்தா நல்லது கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் இந்த இடத்துல தீய பலனா சொல்லப்படுது. அதற்கடுத்தது எண் 4 புதன். சரிங்களா? 6 இடத்துல 4 விழுந்துருச்சு. சப்போஸ் அவங்க 4ஆம் நம்பர் சொல்லிட்டாங்க அப்படின்னா புதன் கிரகத்தின் பலத்தினிலே கேட்டதால் வித்தை விருத்தியாகும். பொதுவா புதன் சம்பந்தமான வித்தை, கல்வி, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே விருத்தி ஆகும். வியாபாரம் செய்யலாம். நற்பலித்தம் உண்டு. பிணிகள் அகலும். பிரிந்த பெண்கள் வருவார்கள். நவக்கிரக 6 இடத்துல 4ஆம் நம்பர் அப்படிங்கிறது நல்ல பலனா இங்க சொல்லப்படுது. சரிங்களா? அதற்கு அடுத்ததா எண் 5 குரு பகவான். குரு பலன் உமக்கு இருக்கிறது. குரு பலன் உமக்கு இருக்கிறது. குடும்பத்தில் சுப காரிய பிரயத்தனம் நடத்தலாம். குடும்பத்தில் சுப காரிய பிரயத்தனம் நடத்தலாம். சுப காரிய பிரயத்தனம் நடத்தலாம். சுபமாக கல்யாணம் நடக்கும். சுபமாக கல்யாணம் நடக்கும். உத்தியோகம் கிடைக்கும். தெய்வ பலம் பூரணமாக இருக்கிறது. நினைப்பது நடக்கும். நினைப்பது நடக்கும். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எண் 6 வெள்ளி சுக்கிர பகவான். சரிங்களா? சுபக்கிரகமான சுக்கிரன் உமது பக்கம் இருக்கின்றார். சுபக்கிரகமான சுக்கிரன் உமது பக்கம் இருக்கின்றார். சந்தோஷங்கள் உண்டு. திருமணம் நடைபெறும். கௌரவங்கள் ஏற்படும். செல்வம் உண்டாகும். புத்திரர்களால் ஜெயம் உண்டு. இதுவரைக்கும் 6ஆம் நம்பர் விழுந்து நற்பலன் அப்படின்னு நம்ம எங்கேயாவது பார்த்திருக்கோமா? இந்த 9 நவக்கிரக சோழியில மட்டும் 6 இடத்துல மட்டும் 6 விழுந்தா நன்மை. அதற்கடுத்ததா எண் 7 சனி பகவான். எண் 7 சனி பகவான். எண் 7 சனி பகவான். சனி பகவான் உதயமானதால் சேதமும் பொல்லாப்பும் நேரும். சனி பகவான் உதயமானதால் சேதமும் பொல்லாப்பும் நேரும். பயம் தோன்றும். எக்காரியத்தை செய்ய முனைந்தாலும் தடைபடும். சனி பகவான் பிரீத்தி செய்ய சுபமாகும். சனி பகவானுக்கு ஒரு பிரீத்தி செஞ்சோம்னா சுபமாகும். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எண் 8. எண் 8 அப்படின்னா ராகு பகவான். எண் 8 அப்படின்னா ராகு பகவான். ராகு கிரகத்தின் பலம் அதிகமாக இருக்கிறது. ராகு கிரகத்தின் பலன் அதிகமாக இருக்கிறது.
அதிகமாக இருக்கிறது. பொருள் சேதமும் அசௌகரியங்களும் கடன் உபாதைகளும் இருக்கும். எடுத்த காரியம் தடைபடும். முருகன் பூஜை செய்ய வேண்டும். ராகு பகவான் விழுந்துட்டா அவங்க முருகர் பூஜை செய்யணும். நவக்கிரக சோழியில அவங்க உருட்டும் போது பலன் இந்த மாதிரி வந்தா. அடுத்தது எண் 9 கேது பகவான். எண் 9 கேது பகவான். கேது உதயமானால் இஷ்ட தெய்வத்தை வழிபடுதல் வேண்டும். இஷ்ட தெய்வத்தை வழிபடுதல் வேண்டும். சந்தேகங்களும் பயமும் தொழில் தேக்கமும் இருக்கும். திருடர் பயம் உண்டு. நஷ்டங்களும் உண்டு. சண்டிகேஸ்வரியை பிரார்த்தித்து வர வேண்டும். சுபமாக முடியும். இப்போ ஒரு தடவை 1ல இருந்து 9 வரைக்கும் திரும்ப ஷார்ட்டா சொல்றேன். 1ஆம் நம்பர் விழுந்தா நன்மை, 2ஆம் நம்பர் விழுந்தாலும் நன்மை, 3ஆம் நம்பர் விழுந்தா தீயது, 4ஆம் நம்பர் விழுந்தா நல்லது, 5ஆம் நம்பர் விழுந்தாலும் நல்லது, 6ஆம் நம்பர் விழுந்தாலும் நல்லது, 7, 8 நன்மை இல்லை, 9 நன்மை இல்லை. அப்ப 3, 7, 8, 9 நன்மை இல்லை. சரி, இப்ப இந்த 9 நவக்கிரக சோழி அந்த ராஜச்சோழி எப்படி இருக்கும்னு நான் பலகையில காட்டுறேன், கொஞ்சம் கவனிங்க எல்லாம். இந்த நவக்கிரக சோழி தெரியுதா? சோழி தெரியுதுங்களா மேம்? இன்னும் கொஞ்சம் முன்னாடி மேம். இதுதான் நவக்கிரக ராஜ சோழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோழிகள் தான் பாத்தீங்கன்னா 9 சோழிகள் எடுத்துக்கிடணும். தெரியுதுங்களா? 9 சோழிகள். இந்த 9 சோழிகளை தான் எடுத்துக்கிடணும். இததான் நினைச்சு இறை வழிபாடு பண்ணி நம்ம பலகையில உருட்டி என்ன எண் விழுகுதோ அதுக்கு தக்க நம்ம பலன் சொல்லணும். எப்பயுமே சோழி பிரசனம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் அப்படின்ட்டா இங்க பாருங்க. முதல்ல சூரியருக்கு ஒரு சோழி, சந்திரருக்கு ஒரு சோழி, அதற்கு அடுத்ததா குல தெய்வத்துக்கு ஒரு சோழி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாய் தந்தைக்கு ஒரு சோழி. இதுல அம்மா அப்பா இருந்தாங்கன்னா இல்லாதவங்களுக்கு மட்டும் சோழி வச்சுக்கணும், இருக்கிறவங்கள விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம வாக்கு எந்த தெய்வத்தை நினைச்சு வாக்கு சொல்றோமோ அவங்களுக்கு ஒரு சோழி. இது எத்தனை சோழிகள்னாலும் நீங்க வரிசையா உங்களுக்கு எந்தெந்த தெய்வங்கள் வேணுமோ அந்தந்த தெய்வங்களை அனுக்கிரகம் பண்ணி நீங்க சோழிகள் வச்சுக்கிடலாம். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோழிகள் வைக்கிற டப்பா இப்படி இருக்கலாம். பட் என்னைக்குமே இந்த சோழிகளை மூடி வைக்க கூடாது. சோழிகள் அப்படிங்கிறது தெய்வத்தோட பேசக்கூடிய ஒரு விஷயம். அப்ப தெய்வத்தை உள்ள போட்டு என்னைக்கும் அடைச்சு வைக்கிற பலன் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் ஏற்படும். அதனால சோழி பாக்ஸ் என்னைக்குமே திறந்துதான் இருக்கணும். பூ போட்டாலும் இந்த சோழி மேலதான் பூ போட்டு சாமிக்கிடணும். பூ போடணுங்கிறதுக்காக இதை மூடி இது மேல பூவு சந்தனம் குங்குமம் வச்சோம் அப்படிங்கிறது தப்பு செய்யக்கூடாது. சந்தனம் குங்குமம் உள்ளேயும் வைக்கணும், வெளியேயும் வைக்கணும். லாக் அப்படிங்கிறது இதுக்கு போடவே கூடாது. சரி,
இப்ப உதாரணத்துக்கு யாராவது ஒரு ஆளுக்கு வந்து இந்த நவக்கிரக சோழி பலன் வந்து பார்க்கலாம். யாரு கேட்க நினைக்கிறீங்க அப்படிங்கலாம் நான் இப்ப கேட்கல. இப்ப நம்ம வந்து படிப்புக்காக தான் உருட்டி பார்க்குறோம். அதனால நீங்களாவே உங்க மனசுக்குள்ள எதுவும் வேணும் அப்படின்னா நீங்களாவே கெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே கூட கெஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. விழுகிற எண்ணெய் பொறுத்து என்ன பலன் அப்படிங்கறத நீங்களாவே தீர்மானமும் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக பாடத்திட்டத்துக்காக சோழி வந்து நவக்கிரக சோழி வந்து உருட்டப்படுது. மாணவர்கள் எல்லாருமே நலமா இருக்கணும். மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும். சிவாய நம. இப்ப வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 8. அப்போ இப்ப நம்ம கிளாஸ்க்கு வந்து கொஞ்சம் நேரம் சரியில்லை, நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நவக்கிரக சோழி சொல்லுது. சரி, அதற்கு அடுத்ததா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வகுப்போட நன்மைக்காகவே மீண்டும் சோழி பலகையில உருட்டப்படுது. இப்ப விழுந்திருக்க எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. நல்லா பாத்துக்கோங்க. ஒரு தடவை நமக்கு வந்து 8 விழுந்துச்சு. சரி, கொஞ்சம் நேரம் சரியில்லை, கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கவனமா இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு சொல்லி நம்ம சோழி பலகையில நவக்கிரக சோழியை உருட்டணும். விழுந்திருக்க எண் வந்து 6. நல்லா கவனமா பாருங்க. உங்களுக்காகவே பக்கத்துல கேமராவை கொண்டு போய் காட்டுறேன். தெரியுதா? தெரியுது தெரியல சொல்லுங்க யாராவது. இந்த மாதிரி தான் இருக்கும் சோழி பலகைகள். இத வந்து இப்படித்தான் உபயோகப்படுத்தணும். இது வந்து உங்க பாடத்திட்டத்துக்காக இன்னைக்கு உபயோகப்படுத்தி காட்டியிருக்கோம், அவ்வளவுதான். சரிங்களா? சோழி வந்து 2 தடவை உருட்டிட்டு அப்படியே வைக்க கூடாது. ஒற்றைப்படையில தான் உருட்டிட்டு சோழிய மூடணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை வந்து உருட்டப்படுது. இது மாணவர்கள் யாரு எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு நல்ல பலன்களா கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல சோழி உருட்டப்படுது. சரிங்களா? இப்ப விழுந்திருக்க நம்பர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2ஆம் நம்பர் விழுந்திருக்கு. 2ஆம் நம்பர் வந்து நல்ல பலன் தான். சந்திரன் தோன்றியதால் பந்து மித்திர நண்பர்களாலும் ஸ்திரீக்களாலும் உதவி உண்டு. தோஷங்கள் நீங்கி நோய்கள் அகலும். தாய் வழியில் ஆதாரம் உண்டாகும். அப்போ இப்ப சோழி பிரசன்னத்துல அமர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா மாணவர்களுக்குமே நல்ல பலன் தான் விழுந்திருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது பொதுவா கேட்கப்பட்ட கேள்வி அப்படிங்கறதுனால எல்லா மாணவர்களுக்குமே தாய் கூட பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கி நீங்க தாய் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நவக்கிரக ஆருடம் பிளஸ் நவக்கிரக சோழி பிரசன்னம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழிகளை எடுத்து பாக்ஸ்குள்ள போட்டுட்டோம். இந்த நவக்கிரக பலகை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பியூரா தேக்குல 1.25க்கு 2.5 அப்படிங்கறதுல அடிச்சு இந்த நடுவுல வந்து ஓம் அப்படிங்கிற எழுத்து இதாகி முருக கடவுளை தியானம் பண்ணி இந்த பலகை அடிக்கப்பட்டிருக்கு. இது கூட என்னைக்குமே வந்து இந்த சோழில சாமி கும்பிடும்போது விபூதி வந்து என்னைக்குமே இதுல வந்து இது பண்ணணும். அதே மாதிரி நீங்க வாங்குற சோழிகள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையர்னு பால் சோழிகளா இருக்கக்கூடாது. இங்க நல்லா பாருங்க, இதுல வந்து ஒரு ப்ளூ ஷேடு தெரியும். அப்புறம் இதுல பாருங்க ஒரு மஞ்சள் நிற கோடு தெரியும். தெரியுதா? கரெக்டா காட்டுறனா? மேம் முன்னாடி போயிடுச்சு மேம். இப்ப தெரியும். இப்ப இந்த சோழில பாருங்க ஒரு மஞ்சள் கோடு, ஒரு மஞ்சள் கலந்து இருக்கும். தெரியுதா? தெரியுது மேம். அதாவது சோழி வந்து இதுல வந்து பாருங்க, இதுலயும் ஒரு கலர் சோழியத்தான் இருக்கும். வெள்ளை வெள்ளையர்னு பால் சோழி இருக்கக்கூடாது. மஞ்சள் இந்த மாதிரி கலர் கலந்த சோழிகள் தான் இருக்கணும். சரிங்களா? நம்ம வாங்குற சோழிகளையும் இந்த மாதிரி பார்த்து வாங்கணும். அதே மாதிரி ஒரே சைஸ் உள்ள சோழிகள் பயன்படுத்தக்கூடாது. சிலர் வந்து ஒரே சைஸ் உள்ள சோழிகள் பயன்படுத்துறாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நவக்கிரகங்கள் வந்து ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதமா இருக்கும் அப்படிங்கறதுனால என்னோட சோழிகள் இந்த 108லயும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சோழி சின்ன சோழி கலந்தே இருக்கும். நான் இப்ப காட்டுறேன்ல, சைஸ் தெரியுதா உங்களுக்கு?
தெரியுது மேம். இந்த தெரியுதுங்க மேம். இடது கையில இருக்கிறது கொஞ்சம் பெரிய சோழியா இருக்கும், வலது கையில வச்சிருக்கிறது வந்து சின்ன சோழி. இது வந்து பெரிய சோழி, இது வந்து சின்ன சோழி. இந்த மாதிரி தான் சோழிகள் பார்த்து வாங்கணும். இப்ப இந்த நவக்கிரக ஆருடம் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு கேளுங்க. இல்ல அப்படின்னா நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இருக்கு இல்ல ஏதாவது சொல்லுங்கப்பா. மேம் நான் அப்புறம் குறிப்பு எடுத்துட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேக்குறேன். ஓகே, நீங்க நோட்ஸ்ல குறிப்பெடுத்துட்டு டவுட் இருந்தா நாளைக்கு வகுப்பு ஆரம்பமாகும் இல்லையா, அந்த நேரம் முதல்ல சந்தேகங்கள் கேட்கணும். சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டுட்டு அடுத்து நம்ம உள்ள வகுப்புக்குள்ள போகலாம். சரிங்களா? மேம் எனக்கு இன்னொரு டவுட். இந்த ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் போச்சு இல்லைங்க மேம், அதுக்குரிய இதெல்லாமே இந்த டெலிகிராம்ல வந்துருமா? ஆமா, டெலிகிராம்ல கொடுத்துருவோம் நம்ம. ஏன்னா எல்லாமே எடுத்தாதான் வந்து தெரியல எனக்கு. கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா டெலிகிராம்ல ஏற்கனவே பதிவாயிருக்கும்னு நினைக்கிறேன். தாட்சாயினி, சோழி பிரசன்ன வகுப்பு 2 இது பதிவாயிடுச்சா? ஆமாங்க நினைக்கிறேன் மேம், பதிவாயிடுச்சு. பதிவாயிருக்கும். நான் உங்களுக்கு கிளாஸ் முடியும் அந்த லிங்க் என்னன்னு சொல்லி அனுப்புறேன் மேம். சரி, இப்ப சோழிகள் நம்ம வாங்கிட்டோம், அந்த சோழிகள் நம்ம கூட பேசணும். அப்ப அந்த சோழிகளை வந்து உருவேத்தணும். அதுக்கு ஏதாவது ஒரு மந்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கணும். உண்டா இல்லையா? கண்டிப்பாங்க மேம். கண்டிப்பா. அப்போ ஒவ்வொரு ஆசானும் வந்து மாணவர்களுக்கு அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு உபாச்சன மந்திரம் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கணும். அதனால உபாச்சன மந்திரம், சோழிகளை உருவேற்றும் உபாச்சன மந்திரம் அப்படின்னு எழுதிக்கோங்க. சோழி பிரசனம் மட்டும் பார்க்கும்போது தாம்பூலம் சேர்த்துதான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத மெயினா எழுதிக்கோங்க. சோழி பிரசனம் பார்க்கும் பொழுது தாம்பூல பிரசனமும் சேர்த்துதான் பார்க்க வேண்டும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சோழி பிரசனம் பார்க்கும்போது தரையில் ஒரு காட்டன் துணி அல்லது பட்டு துணி விரிச்சு அதுல அமர்ந்துதான் பார்க்க வேண்டும் அப்படிங்கறத எழுதுங்க. சோழி பிரசன்னம் பார்க்கும் பொழுது தரையில் அமர்ந்துதான் பார்க்க வேண்டும். கீழே வந்து ஒரு காட்டன் துணி அல்லது பட்டு துணி விரிச்சிட்டு அதன் மீது தான் நம்ம சோழி பலகைய வைக்கணும். அதன் மீது அமர்ந்துதான் சோழி பலகை சொல்லணும். சரிங்களா? இதுல வந்து சோழி பலகையில முதல் வைக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, விநாயகருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு சோழி வைக்கணும். விநாயகருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சோழி வைக்கணும். அந்த விநாயகருக்குன்னு ஒரு சோழி வைக்கும்போது ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் கணபதியே நமக அப்படிங்கறது சொல்லிக்கிடலாம். விநாயகருக்கு அடுத்து சூரியருக்கு ஒரு சோழி வைக்கணும். சூரியனுக்கு சோழி வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, சூரியனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு. அது இந்த பாருங்க, இந்த ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் அப்படிங்கறதுல இருக்கும். இதுல இருந்துதான் நான் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா நவக்கிரக ஸ்லோகம் காயத்ரி மந்திரம் அப்படிங்கறது சொல்லுவேன். ஓம் சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குருச்சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமக அப்படின்னு நவக்கிரகங்களையும் நான் சொல்லிடுவேன். இதுல வந்து சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லி பிரிச்சு சொல்லியிருக்காங்க. அந்த சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரம்
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓம் அஸ்வத் அஸ்வத் வஜாய வித்மகே, ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். இது கொஞ்சம் வடமொழியில இருக்கும். இது இந்த பஞ்சாங்கம் வருட பஞ்சாங்கம் எல்லாருமே வச்சிருப்பீங்க. இல்லாட்டாலும் இந்த பேஜ் நான் டெலகிராம்ல உங்களுக்கு பதிவு பண்றேன். எழுதிட்டீங்களா? ஓம் அஸ்வத் வசாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். அதாவது நவக்கிரக அஸ்வத் அப்படின்னா அந்த 9 கிரகங்களுக்கும் தலைவனாகிய சூரியனே, பாசத்துக்கு அதிபதியே, நீங்க இங்க எழுந்தருளுங்க அப்படின்னு சொல்லி அவருக்குரிய மந்திரங்களும் சொல்லிக்கிட்டே தான் அந்த சோழிய அங்க அடுக்கணும். அதுக்கடுத்தது சந்திர பகவானுக்குரிய மந்திரம். ஓம் பத்மத் வசாய வித்மகே, பத்மத் பத்மத் வசாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி, ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். சூரியனை சோம அப்படின்னு சொல்லுவோம், அதனால தன்னோ சோம பிரசோதயாத். இல்லங்க மேம், சூரியன் இல்ல சந்திரன். ஆமா சந்திரன், மன்னிக்கணும், சந்திரன். இப்ப நவக்கிரக ஸ்லோகத்தையும் எழுதிக்கோங்க. நான் எப்பயும் சொல்றது, ஓம் சூர்யாய சோமாய, ஓம் சூர்யாய சோமாய மங்களாய புதாய, புதாய ச பக்கத்துல ச போட்டுக்கோங்க, ச குருச்சுக்ர, குருச்சுக்ர சனி எச்ச, சனி இப்பு போட்டு இச்ச, சனி எச்ச ராகுவே கேதுவே நமக. இந்த மந்திரங்கள் நவக்கிரகங்களையுமே நம்ம வணங்குறோம். சூரிய சந்திரன் இல்லாம நவக்கிரகங்களையும் நம்ம சோழியில கூப்பிடுறோம். இந்த மந்திரங்கள் முதல்ல சொல்லணும், இந்த நவக்கிரகங்களுக்கு உருவேத்தணும். அதுக்கப்புறம் சோழியை உருவேற்றும் மந்திரம் அப்படின்னு எழுதிக்கோங்க. சோழியை உருவேற்றும் மந்திரம். இப்ப சும்மா பாடத்துக்காக தான் நம்ம சொல்லி கொடுக்கறோம், அதனால நம்ம விளையாடுறோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, சரிங்களா? பாடத்துக்காக சொல்லி கொடுக்கறதுக்கு தான் சோழியை வச்சு நம்ம ஏதாவது ஒரு பிராக்டிஸ் சொல்லி கொடுப்போம், அதை விளையாட்டா நினைச்சிடக்கூடாது. நீங்க சோழியை உருவேற்றும் மந்திரம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஆதித்யம், இது எந்த புக்ஸ்லயுமே இருக்காது. இப்ப சொன்ன இந்த சூரிய சோமாய மங்களா இருக்கும். சோழியை உருவேற்றும் மந்திரம் ஒவ்வொரு ஆசானும் ஒவ்வொரு மந்திரங்கள் பிரயோஜனம் பண்ணுவாங்க, அதனால எந்த புக்ஸ்லயும் இருக்காது. நீங்கள் படிக்கும் ஆசான் எந்த மந்திரம் சொல்லி கொடுக்காங்களோ அதை நீங்க தான் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும், சரிங்களா? அதனால எந்த புஸ்தகத்திலயும் இருக்காது. இதை டெலகிராம்லயும் அப்லோட் பண்ண மாட்டோம். அதனால இது 2 லைன் தான், கைட்டு எழுதிக்கோங்க. ஏன்னா எல்லா ஆசானும் அவங்களுக்குரிய உபாச்சன மந்திரத்தை சீக்ரெட்டா தான் வச்சிருப்பாங்க. மேம் இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். சோழியை உருவேற்றும் மந்திரம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், கணநாதம், மகேஸ்வரம், பஞ்ச தெய்வம், பிரே நித்யம். பிரேனா ப பக்கத்துல ரே போட்டு நித்யம், பிரே நித்யம்,
சர்வா பிஸ்டாதித சித்தகே. சர்வா பிஸ்டாதித சித்தகே. இன்னொருக்க சொல்றேன். ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரம். அதற்கு அடுத்தது பஞ்ச தெய்வம். நம்ம முதல்ல 5 தெய்வத்தை சொல்லிட்டோமா? ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரம். 5 தெய்வத்தை சொல்லிட்டோம். அதனால பஞ்ச தெய்வம் பிரேநித்யம். பிரேநித்யம் சர்வாபிஷ்டாதித சித்தகே. சர்வாபிஷ்டாதித சித்தகே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரம். பஞ்ச தெய்வம் பிரேநித்யம் சர்வாபிஷ்டாதித சித்தகே. இதுதான் வந்து சோழியை உருவேற்றும் மந்திரங்கள். இந்த மந்திரங்களை வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சோழி வாங்கி அதை சுத்தி செஞ்ச உடனே அதை வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாரோ கேக்குறீங்க, பத்மாமா கேளுங்க. மேடம் சித்த ஹேவா சித்த தேவா மேடம்? சித்தஹே வடமொழி. வா போட்டு இப்படி காவரணும், ரெட்டை கொம்பு. சித்தஹே. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சோழிய உருவேத்தணும் அப்படின்னா அந்த மந்திரங்களை எப்படி சொல்லிக்கிட்டே அந்த சோழிய உருட்டலாம் அப்படிங்கறது சோழி பலகையில சோழி வச்சிருக்கேன். அதுல என்னோட கைகள் வச்சு உருட்டி காட்டுறேன். அது உங்களுக்கு இப்ப தெரியற மாதிரி வைக்கிறேன், பாருங்க. தெரியுதா? சோழி தெரியுதா? என்னோட கைகளும் தெரியுதா? இதத்தான் ஆதித்யம். இப்படிதான் உருட்டணும். ஆதித்யம். ஏன்னா 108 சோழிங்கும் போது கையில அள்ளி உருட்ட முடியாது. அதனால இப்படி இந்த இடங்கள்ல குவிச்சு வச்சுட்டு இதை சுத்தி சோழிகள்ல உங்க கைகள் படணும். ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், பரமேஸ்வரகம், பஞ்ச தெய்வம், பிரேநித்யம் சர்வாபிஷ்டாதித சித்தகே அப்படின்னு சொல்லி 5 தடவை உருட்டினதுக்கு அப்புறம்தான் பலன் சொல்றதுக்கான அமைப்பு நீங்க கொண்டு போகணும். இத வந்து உருவேத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோழி சுத்தி பெற்ற உடனே வந்து நான் வந்து இந்த மந்திரங்கள் எல்லா சோழிக்கும் வந்து நான் ஓரளவுக்கு சொல்லி உருவேத்தி கொடுப்பேன். ஆனா நீங்க வீட்டுல பூஜரையில சோழி பலகை மேல இந்த மாதிரி வச்சு ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, கணநாதம் இந்த சோழி மேல கை படணும். கணநாதம், இங்க பாருங்க என்னோட கைப்படுதா? மகேஸ்வரகம், பஞ்ச தெய்வம், பிரேநித்யம் சர்வாபிஷ்டாதித சித்தகே அப்படின்னு சொல்லிதான் உருட்டணும். இப்ப உருட்டுற முறைகள் புரியுதா? இன்னொருக்க உருட்டி காட்டணுமா? போதுமா? இன்னொருத்தர கூட உருட்டி காமிங்க. அதாவது இந்த இருக்கு பாத்துக்கோங்க. மந்திரம் சொல்ல ஆரம்பிக்க போறேன். மேம் சோழி ஆதித்யம், தெரியலைங்க மேம். அம்பிகா. தெரியுதா? தெரியுதுங்க மேம். மேம் ஆதித்யம். இன்னும் கொஞ்சம் நவுத்துங்க மேம். சோழி கொஞ்சம் சென்டருக்கு வந்தா நல்லா இருக்கு கேமராவுக்கு. அதாவது சோழியை நகட்ட முடியாது, கேமராவை தான் நகட்டணும். கேமரா ஓகேவா? தான் இப்ப மேம். அது வாய்ப்பு இருக்கா? இல்ல கரெக்டா இல்ல சோழி இன்னும் தெரியுதா? இங்கிட்டு ஓரளவுக்கு தெரியுது. இவ்வளவுதான் தெரியும். இன்னும் போதும் மேம், கொஞ்சம் போதும் மேம். இப்ப பண்ணுங்க. இல்ல இது போதும். முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நல்லா இருக்கு. இப்ப பாத்துக்கோங்க. இங்க வந்து 108 சோழியும் வச்சணும். நான் பூரா சோழியும் வைக்காம பாடத்துக்குங்கிறதுனால வச்சு உருட்டுறேன். அதாவது ஓகே இங்க மேம். இப்ப பாத்துக்கோங்க. தெரியுது. ஓகே ஓகே. ஓகே சூப்பர் சூப்பர். தெரியுதுங்க இதுல மேம், வந்து தெரியுதுங்க. இந்த சூப்பர். ராஜசோழிகளும் மேம் உள்ள கொஞ்சம் இருக்கணும். நவுத்துங்க. ராஜசோழிகளும் உள்ள இருக்கணும். உருவேத்தும் போது இந்த ராஜசோழிகளும் உள்ள இருக்கணும். சரிங்களா? மேடம் உங்க கை பக்கம் நான் கொஞ்சம் திருப்புங்க. சோழியை இழுங்களேன். சோழி மட்டும் நான் கொஞ்சம். நன்றி நன்றி. ஓகே ரைட். ஓகே. தேங்க்யூ. இப்ப நன்றி மேம். பாருங்க. ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரகம், பஞ்சதெய்வம். சோழிய நல்லா கைட்டு தொடணும். பிரேநித்யம் சர்வாபிஷ்டாதிக சித்தகே. மந்திரம் சொல்லும் போது திணறக்கூடாது. எல்லாருக்கும் இந்த சர்வாபிஷ்டாதித அப்படிங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகும்.
அது வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லி பார்க்கும்போது வந்துடும். ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், பரமேஸ்வரகம், பஞ்சதெய்வம், பிரேநித்யம், சர்வா பிஷ்டாதித சித்தகே அப்படின்னு பிரிச்சு படிங்க. சர்வா பிஷ்டாதித சித்தகே அப்படின்னு பிரிச்சு படிங்க, வந்துடும். இன்னொருக்க மந்திரத்தை தவறா எழுதியிருந்தாலும் நான் சொல்றதுல அதை ஒரு தடவை கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. ஆதித்யம், ஆதித்யம் முதல் வார்த்தை, ரெண்டாவது வந்து அம்பிகா, மூணாவது வார்த்தை விஷ்ணு, நான்காவது வார்த்தை கணநாதம், ஐந்தாவது வார்த்தை வந்து மகேஸ்வரகம், ஆறாவது வார்த்தை வந்து ரெண்டாவது லைன்ல வந்துடணும். முதல்ல இந்த 5 தெய்வங்களும் முதல் லைன்ல இருக்கணும். ரெண்டாவது லைன்ல வந்து பஞ்ச தெய்வம், பிரே நித்தியம், பிரே இப்பு போட்டு ரே போட்டு நீ இத் ய இம் நித்தியம். அடுத்து சர்வா, ச இர் வா, சர்வா பிஷ்டாதித, பி போட்டு வடமொழி ஊ போட்டு அதுல ஒரு இந்த ஊ இப்படி போட்டு இப்படி ஒரு இஸ் போடுவோம். அதாவது ஊ இந்த மாதிரி போடுவோம். இப்படி போட்டு மேல ஒரு புள்ளி வைப்போம். சர்வாபிஷ்டத சித்தகே அப்படின்னு சொல்லி ஊ போட்டு அது மேல டி போடுற மாதிரி போட்டு அது மேல ஒரு புள்ளி வைப்போம். அதுதான் சர்வா பிஷ்டாதித. அத வந்து அந்த சர்வா பிஷ்டாதித அப்படின்னு பிரிச்சுட்டீங்கன்னா திணற மாட்டீங்க. சர்வா பிஷ்டாதித சித்தகே. இத வந்து குறைஞ்சது நம்ம பலன் சொல்றதுக்கு முன்னாடி 5 முறை சொல்லிட்டு தான் சூரிய சந்திரருக்கு சோழி எடுத்து வைக்கணும். அவங்களும் இதுக்குள்ள இருந்து உருவேறணும். உருவேறினதுக்கு அப்புறம் தான் அந்த சோழிகளை இங்க எடுத்து நம்ம அடுக்கணும். சரிங்களா? இப்ப திரும்பவும் ஒரு முறை பாருங்க. பொதுவா இந்த இது சொல்லும் போது நம்ம கைகள்ல வந்து மருதாணி அப்படிங்கறது போட்டிருந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்களா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நடு விரல்ல மட்டும் பெரிய ரவுண்ட் வச்சு அந்த மருதாணி பிடிச்சிருந்து அதால இந்த சோழிகளை தொடும்போது மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி கைகள்ல வந்து வெள்ளி தங்க மோதிரங்கள் போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து வெள்ளி ரிங் கையில போட்டிருக்கேன். அதே மாதிரிதான் இந்த இதை தொடுற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறை கடாட்சம் உள்ள பொருட்கள் நம்ம கைகள்ல விளையாடுனா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த சோழி பிரசனம் சொல்ற ஆசான்கள்லாம் பாத்தீங்கன்னா தங்க காப்பு, வெள்ளி காப்பு அந்த மாதிரிதான் கையில போட்டிருப்பாங்க. இங்க நான் பாத்தீங்கன்னா இங்க வெள்ளி வளையல் கையில போட்டிருப்பேன். தங்க வளையலும் போடுவேன். பட் இப்ப வந்து அது பேங்க்ல இருக்கு, அதனால நான் கையில வெள்ளி வளையல் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி அதே மாதிரி கழுத்துல காதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களா இருந்தா கூட நிறைய போட்டிருப்பாங்க. கைகள்ல நிறைய மோதிரங்கள் அடுக்கியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து குரு கடாட்சம் வேணும் அப்படிங்கறதுக்காக செய்யறது. இப்ப திரும்ப ஒரு தடவை உங்களுக்காக செய்யறேன், நல்லா பாருங்க. ஆதித்யம், நல்லா பாருங்க. சோழியை இப்படி தொட்டு வலமா சுத்துறேன். வலது பக்கம் சுத்தி இடது பக்கம் கை எடுக்கிறேன். வலமா ஆதித்யம், அம்பிகா, சோழியை நல்லா தொடுறேன் பாத்துக்கோங்க. அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரகம், பஞ்ச தெய்வம், பிரேநித்யம், சர்வாபிஷ்டாதித சித்தகே. ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், பரமேஸ்வரகம், பஞ்ச தெய்வம், சர்வாபிஷ்டக சித்தகே. ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரகம், பஞ்ச தெய்வம், பிரேநித்யம், சர்வாபிஷ்டேக சித்தகே. ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரகம், பஞ்ச தெய்வம், பிரேநித்யம், சர்வாபிஷ்டேக சித்தகே. அதுக்கடுத்ததா பஞ்சாட்சர மந்திரம் அப்படிங்கிறது ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. பஞ்சாட்சரம்ங்கிறது 5 எழுத்து மந்திரம். அதே இது ஓம் சரவண பவ அப்படிங்கிறது 6 எழுத்து மந்திரம். நிறைய பேரு முருக கடவுளை வந்து இந்த சோழி பிரசனத்துக்கு வாக்கு தெய்வமா வச்சு சொல்லுவாங்க. ஸோ இதற்கடுத்து சொல்ற மந்திரங்கள் எல்லாமே வந்து
உங்களுக்கு எந்த தெய்வத்தோட மந்திரங்கள் பிடிச்சிருக்கோ, நீங்க யார உபாசனை பண்ண விரும்புறீங்களோ அந்த மந்திரங்களை இதுல சேர்த்துக்கிடலாம். இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இன்னைக்கு வகுப்பு மிஸ் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் லைவா இருக்கிறதுக்கும் ரெக்கார்ட் செக்ஷன்ல பாக்குறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். மேம் சொல்லுங்க. அந்த மந்திரம் சொன்னீங்கல்ல, ம். ஆதித்யம், அம்பிகா, அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரம்மா, பரமேஸ்வரங்கம்மா, மகேஸ்வரம், மகேஸ்வரம், மகேஸ்வரகமா, மகேஸ்வரம், வரம், வரம், வரயும், வரம், மகேஸ்வரம். பஞ்சதெய்வம், பிரேணித்யம், சர்வாபிஷ்டாதிக சித்தகே. ஓகேவா? குட். ஓகே, கரெக்ட். 5 முறை அப்படிங்கறத எழுதிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் சோழி பிரசனம் பாக்குறதுக்கு முன்னாடி இத 5 முறை சொல்லணும். சொல்லிட்டு தான் ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்லணும். அதுக்கடுத்து நம்ம இஷ்ட தெய்வ மந்திரங்கள் சொல்லணும். சோழிய வந்து உருட்டும் போது இந்த மந்திரத்தை தான் சொல்லணும். ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரம், பஞ்சதெய்வம், பிரேநித்யம், சர்வாபிஷ்டாதித சித்தகே, இந்த மந்திரத்தை சொல்லிதான் நீங்க சோழி உருட்டணும். பலன் சொல்றதுக்கு இந்த மந்திரத்தை தான் சொல்லணும். புரியுதா? புரியுது மேம். வேற யாருக்கும் சந்தேகங்கள் இருக்கா? சரி, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோழிகள் அடுக்கும் விதம் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில அடுக்குவாங்க. நம்ம நாளைக்கு சோழி அடுக்கும் விதம் என்ன அப்படிங்கிறத லைவா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதகாதிபதி அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். சோழி பிரசன்னத்துல பாதகாதிபதி யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரம், ஸ்திரம், உபயம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அந்த சரம், ஸ்திரம், உபயத்துக்கு அடிப்படையில யார் பாதகாதிபதிகளோ அவங்க தான் இதுக்கும் பாதகாதிபதியா வருவாங்க. அதனால சரம் அப்படின்னா 11 அப்படின்னு எழுதிக்கோங்க. பாதகா அதிபதின்னு போட்டு சரம் அப்படின்னா 11. ஸ்திரம் அப்படின்னா 9. உபயம் அப்படின்னா 7. இவங்க வந்து பாதகாதிபதிகள். அடுத்து மகா பாதகாதிபதி அப்படின்னு ஒரு டாபிக் சோழி பிரசனத்துல இருக்கு. அதை எழுதிக்கோங்க. மகா பாதகாதிபதி, மகா பாதகாதிபதி. இப்ப இதெல்லாம் வந்து நோட்ஸ்ல வராதுங்க. ஏன்னா இது நான் ப்ரிப்பேர் பண்ணது. அதனால இது டெலகிராம்லயும் வராது. நான் சொல்றத நீங்க எழுதி வச்சுக்கிட்டா மட்டும்தான் உண்டு. சரிங்களா? ஏன்னா அந்த 9ங்கிறது நோட்ஸ்ல இருக்கு, நான் கொடுத்துருவேன். இது எல்லாமே என்னோட ப்ரிப்பரேஷனுக்காக நான் தயார் பண்ணி கைட்டு எழுதி வச்சிருக்கிறது. சோ அதனால இத வந்து எல்லாருமே எழுதிக்கோங்க. மகா பாதகாதிபதி எதுங்க மேம்? மகா பாதகாதிபதி இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. மகா பாதகாதிபதி ஹெட்டிங் தான் கொடுத்திருக்கேன். சரவீடு அனைத்துக்கும், சரவீடு அனைத்துக்கும், கும்பம் மகா பாதகம் எழுதிக்கோங்க. சரவீடு அனைத்திற்கும் கும்பம் மகா பாதகம். அடுத்து மகரத்துக்கும், மகரம் ரிஷபம், மகரம் ரிஷபம் ரெண்டுக்கும் மகரம் தான் மகா பாதகாதிபதி. மகரம் ரிஷபம் இந்த ரெண்டுக்கும் மகரம் தான் மகா பாதகாதிபதி. அடுத்து சிம்மம்
சிம்மம், கன்னி, விருச்சிகம், தனுசு. சிம்மம், கன்னி, விருச்சிகம், தனுசு. இந்த 4க்கும் விருச்சிகம் தான் மகா பாதகாதிபதி. விருச்சிகம் தான் மகா பாதகாதிபதி. அதுக்கடுத்து கும்பம். கும்பத்துக்கு கடகம் மகா பாதகாதிபதி. கும்பம், கடகம் மகா பாதகாதிபதி. கும்பத்துக்கு கடகம் மகா பாதகாதிபதி. அடுத்து மிதுனம். மீனத்துக்கு தனுசு தான் மகா பாதகாதிபதி. கும்பம், கடகம் மகா பாதகாதிபதி. மிதுனம், மீனத்துக்கு தனுசு மகா பாதகாதிபதி. மேம் மிதுனம் மீனம் 2 வீட்டுக்கா? ஆமா, 2 வீட்டுக்கு தனுசு வந்து மகா பாதகாதிபதி. கீழே வந்து குறிப்பு அப்படின்னு எழுதுங்க. குறிப்பு அப்படின்னு போட்டு பாதகத்துக்கு பரிகாரம் உண்டு, பாதகத்துக்கு பரிகாரம் உண்டு. மகா பாதகத்துக்கு பரிகாரம் கிடையாது. மகா பாதகத்துக்கு பரிகாரம் கிடையாது. மகா பாதகத்துக்கு பரிகாரம் கிடையாது. ஓகே. ஒரே நாள்ல ரொம்ப கொண்டு போனாலும் கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. பொதுவா சோழி பிரசனம் வந்து பாத்தீங்கன்னா சோழி உருட்டிட்டே இருக்கும் அப்படின்னா 4 மணி வரைக்கும் பார்க்கலாம். அப்படி இல்ல சோழி பிரசனம் பார்க்க ஆட்கள் வரல அப்படின்னு சொல்லி ஒரு முறை நம்ம எடுத்து வச்சுட்டோம், வச்சதுக்கு அப்புறம் வந்தாங்க அப்படின்னா திரும்ப சோழியை எடுக்க கூடாது. சரிங்களா? அத வந்து மைண்ட்ல இப்ப உருட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, மணி 4 ஆயிடுச்சு, ஆனா ஒருத்தவங்களுக்கு பலன் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க, தொடர்ந்து சோழி உருட்டலாம், தப்பு இல்ல. ஆனா சோழிய அள்ளி தப்பால போட்டுட்டீங்க, தப்பால போட்டுட்டு உக்காந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டீங்க, எந்திரிச்சு வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, அணியாரம் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அந்த நேரம் மணி 3 தாண்டி விட்டால் சோழியை திரும்ப உருட்டக்கூடாது. புரியுதா? ஓகே மேம். அதாவது சோழியை நீங்க உருட்டிக்கிட்டு இருக்கீங்க, உருட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு உருட்டி முடிச்சுட்டு மணி 4 இருந்தாலும் நீங்க பலன் சொல்லலாம், உருட்டி பலன் சொல்லலாம், தவறு இல்ல. ஆனா சோழி எடுத்து டப்பால போட்டுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டீங்க, எந்திரிச்சு நீங்க வாசல் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்காக திரும்ப சோழி டப்பால இருந்து சோழியை எடுக்க கூடாது. சரி, இன்னைக்கு அப்புறம் காயத்ரி மேம் வந்து உதய லக்னம் சொல்லும் போது வரல, அவங்களுக்காக திரும்ப இந்த உதய லக்னமும் ஹோரையும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதாவது ஓரை, அதாவது ஒரு சோழி பிரசனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சகுனம் நிமித்தம் சம்பந்தமானது. சகுனம் அப்படிங்கிறது இப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க நான் இந்த மாதிரி சோழி பிரசனம் பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல இருந்தே அந்த பிரசனம் வந்து ஆரம்பமாயிருது. அப்போ அந்த நேரம் அவங்கள்ட்ட போனை கட் பண்ணிட்டு நீங்க வர்றீங்க அப்படின்னா அணியார உங்க குழந்தை என்ன செய்ய பண்ணுது, உங்களை சுத்தி என்ன வேலைகள் நடக்குது, இதுதான் சகுனங்கள். அந்நேரம் ஒரு சத்தம் ஒலி கேட்கலாம், அந்த ஒலி வந்து நல்ல ஒலியா இருக்கலாம், அசுப ஒலியா இருக்கலாம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரசனத்துல நீங்க எடுத்துக்கிடணும். உதாரணத்துக்கு அந்த போனை நீங்க வைக்கும் போது கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் சகுனம். சரிங்களா? அவங்க போன் பண்ணும்போது உங்க வீட்டுல கரண்டே இல்ல, போன் பண்ணி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கரண்ட் வந்துருச்சு, அது சகுனம். சரிங்களா? அதே மாதிரி அவங்க நிறைய பேர் வந்து சோழி பிரசன்னம் அப்படிங்கறத தங்க வீட்டுக்கு வர வச்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் வாங்குவாங்க,
பார்க்க போறவங்க. அப்ப போகும்போது வழியில எனக்கு என்னென்னலாம் தென்படுது, உதாரணத்துக்கு செப்பல் போடும்போது உங்க கால்ல எதுவும் தட்டுதா, நடக்கும்போது கல் தட்டுதா, பூனை கிராஸ் பண்ணுதா, நாய் குலைக்குதா, சேவல் கூவுதா, பச்சை குழந்தை அழுகுதா, எல்லாமே எத்தனை பேர் சேர்ந்து உங்களுக்கு எதுக்க பேசிக்கிட்டு வர்றாங்க, எதுக்க விடோ வர்றாங்களா, எதுக்க ஒரு பிராமணர் வர்றாரா, இது எல்லாமே சகுனத்துல நீங்க பார்க்கணும். சரிங்களா? இதுதான் சகுனங்கள். இன்னும் நம்ம அசுப சகுனம் சுப சகுனம் எது அப்படிங்கறது கிளாஸ்ல நோட்ஸா கொடுக்குறேன். அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஓரை. அவங்க போன் பண்ணும்போது என்ன ஓரை ஓடுது அப்படிங்கறத நீங்க கரெக்டா பாத்துட்டீங்கன்னா அந்த ஓரை சம்பந்தமான கேள்விகள் கண்டிப்பா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்க எத்தனை மணிக்கு போன் பண்றாங்க அப்படிங்கிற அந்த நேர ஓரைய பார்க்க தெரியணும். ஓரை பார்க்க தெரியாதவங்க ஜோதிடம் பார்க்குற டேபிள் மேல பழைய ஜாதக அட்டைய போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த அட்டைக்கு பின்புறம் ஓரை இருக்கும். அப்ப என்ன கிழமை அவங்க எத்தனை மணிக்கு போன் பண்றாங்கிறத பாத்தீங்கன்னா ஓரைய கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஓரை சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் உதய லக்னம். இந்த உதய லக்னம் அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றாட சூரிய உதயத்துல இருந்து 2 மணி நேரம் ஒரு லக்னத்துக்கு கணக்கிடப்படுது. சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில இருப்பாரு. உதாரணமா பங்குனி மாசம் அப்படின்னு எடுத்தோம்னா அவர் மீனத்துல இருப்பாரு. சித்திரை மாசம் அப்படின்னு சொன்னா அவர் மேசத்துல இருப்பாரு. அதே இது வைகாசி மாசம் அப்படின்னு எடுத்தா ரிஷபத்துல இருப்பாரு. இப்ப ஆனி மாசம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனி மாசம் அப்படிங்கும் போது மிதுனத்துல சூரிய பகவான் இருப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனி 1ஆம் தேதி அப்படிங்கும்போது சூரிய பகவான் மிதுனத்துல 1 டிகிரியா இருப்பாரு. அப்போ ஒரு நாளைக்கு அவர் ஒவ்வொரு டிகிரியா நகர்ந்துகிட்டே வருவாரு. அப்போ ஆனி 1ஆம் தேதி மிதுன லக்னம் இப்ப சூரிய உதயம் 6 மணி அப்படின்னா 6ல இருந்து 8 வரைக்கும் மிதுன லக்னம் விழுகும். அதே இது ஆனி 15ஆம் தேதி அப்படின்னு எடுத்தீங்கன்னா சூரியன் 15 டிகிரி நகன்றுவாரு. அப்ப மிதுனத்துல 15 டிகிரில இருப்பாரு. அப்ப மீதி 15 டிகிரி தான் அவர் கடக்கணும். அப்ப அன்றைய காலையில மிதுன லக்னம் அப்படிங்கிறது 6 to 7 முடிவடைஞ்சும். புரியுதுங்களா? அப்ப அந்த 6 to 7 கேள்வி வந்தா மிதுன லக்னம். 7 to 9 மணிக்குள்ள கேள்வி வந்துச்சுன்னா கடக லக்னம். 9 to 11 கேள்வி வந்துச்சு அப்படின்னா சிம்ம லக்னம். இப்படித்தான் உதய லக்னம் போடணும். எதுக்காக இப்ப உதய லக்னம் போடுற முறைய சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா உதய லக்னமும் ஆரூட லக்னமும் வச்சு பலன் சொல்றது சோழி பிரசன்னத்துல வரும். அதனாலதான் இப்ப உதய லக்னம் அப்படிங்கிறது எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இத ஒரு நாள் போர்ட்லயும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இப்ப இந்த உதய லக்னம் அப்படின்னு நான் சொன்னது புரிஞ்சதா புரியலையா? புரியாதவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. காயத்ரி மேம் ஓகே. காயத்ரி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கும் சூரிய உதயம் மாறும். அதாவது மாநிலத்துக்கு மாநிலம் மாறும், மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறும். மற்றபடி ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. அன்றாட சூரிய உதயம் காலண்டர்ல இருக்குமா? இன்னைக்கு உதாரணத்துக்கு காலண்டர்ல 6 மணி சூரிய உதயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு தமிழுக்கு ஆனி 29 நினைக்கிறேன். கரெக்டா? தேதி ஆனி 29. அப்ப சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 டிகிரி நகழ்வாரு. அப்ப அவர் ஆனி மாசம்னா மிதுனத்துலதான் இருப்பாரு சூரிய பகவான். இது அடிப்படை படித்த எல்லோருக்கும் தெரியும். அப்ப மிதுனத்துல 29 டிகிரில சூரிய பகவான் இருப்பாரு. அப்ப ஆணில 32 நாள் வரும். சரிங்களா? அப்ப 29, 30, 31, 32 அவர் கடக்க வேண்டிய டிகிரி வெறும் 4 டிகிரி தான். சரிங்களா?
அப்ப அவர் வந்து ஒரு ராசி கட்டத்தை கடக்க 30 நாள் எடுத்துக்கிறாரு. அப்படிங்கும்போது இப்ப 26 நாட்கள் முடிஞ்சதா கணக்கு வச்சுக்கிட்டு சூரிய பகவான் 26 டிகிரில இருக்கிறதா கணக்கு எடுத்துக்கணும். அப்ப அவர் 4 டிகிரிய கடக்கிறதுக்கு, அதாவது 30 நாள்ல ஒரு ராசிய கடக்கிற அவரு இப்ப வந்து 4 நாள்ல என்ன பண்ண போறாரு, கடகத்துக்கு வரப்போறாரு. ஆடி மாசம் பிறக்க போகுது. அப்படிங்கும்போது காலையில சூரிய உதயம் 6:15 வச்சுக்கோங்க. இன்றைய சூரிய உதயம் 6:15 அப்படின்னா அவர் இன்னும் 4 டிகிரி தான் கடக்கணும். அந்த 4 டிகிரிய கடந்த உடனே அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு வந்துருவாரு. அப்ப 60, அதாவது 2 மணி நேரம் ஒரு லக்னம், சரிங்களா? அப்ப 60 இத வந்து 4 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வந்து 1 மீதி 20, 15 நிமிஷம் மட்டும்தான் அவர் வந்து இன்னைக்கு மிதுனத்துல இருக்காரு. அப்ப 6:15 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் 4 டிகிரி. அப்ப அந்த 60 4ஆல வகுத்தோம்னா 15 நிமிஷம் மட்டும்தான் அவர் வந்து அந்த மிதுன லக்னத்துல இருப்பாரு. அப்ப 6:15 இருந்து 6:30 என்ன ஆகும், மிதுன லக்னம் முடிவடைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான். அப்ப இப்ப 6 மணிக்கு உங்ககிட்ட ஒரு ஆள் கேள்வி கேக்குறாங்க, சூரிய உதயத்தின் போது கேக்குறாங்கன்னா மிதுன லக்னம். இதே கேள்வி வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு வந்துச்சு அப்படின்னா மிதுன லக்னம் முடிவடைஞ்சு கடக லக்னம் ஆரம்பமாயிடுது. இப்ப நான் போன் பண்ணி காயத்ரி மேம் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சோழி பிரசனம் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி கேக்குறேன்னா அணியாரம் மணி காலையில 7 மணி அப்படின்னா மிதுன லக்னம் முடிஞ்சு கடக லக்னம் ஆரம்பமாயிருது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப மணி பாருங்க 4:20. அப்ப இந்த 4:20க்கு என்ன லக்னம் விழுகுது அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளோட சாஃப்ட்வேர், எல்லாரும் சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம், அந்த சாஃப்ட்வேர்ல போய் 4:20 இன்றைய தேதி வந்து பாத்தீங்கன்னா 13/07/2024, நேரம் வந்து 04:20:00, டைம் வந்து PM. ஊர் வந்து எங்க ஊர் வந்து சிவகாசி, அதனால நான் சிவகாசின்னு கொடுக்குறேன். நீங்க உங்களோட ஊர் என்னவோ அதை கொடுத்துக்கலாம். சிவகாசி அப்படின்னு கொடுத்தா வர்ற லக்னம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து விருச்சிக லக்னம் வருது. சாஃப்ட்வேர் தெரியுதா? விருச்சிக லக்னம் விழுந்திருக்கு, அந்த சிகப்பு கலர் இது தெரியுதா? அந்த விருச்சிக லக்னம் தான் இன்றைய, தெரியுதுங்க. நீங்க உங்க சாஃப்ட்வேர் போன்ல போட்டு பாருங்கப்பா. இந்த தெரியுதுங்க. 4:20க்கு, இந்த 4:20க்கு உங்க சாஃப்ட்வேர்ல நீங்க போட்டு பாருங்க, விருச்சிக லக்னம் வரும். சரிங்களா? இந்த விருச்சிக லக்னத்தை தான் நம்ம உதய லக்னம் அப்படின்னு சொல்றோம். நம்ம இப்ப ஜாதகம் பார்க்க போறோம், பிரசன்னம் பார்க்க போறோம் அப்படிங்கும்போது எந்த நேரம் ஓடிக்கிட்டு இருக்குதோ அந்த நேரத்துல ஓடக்கூடிய லக்னம் பேரு தான் உதய லக்னம். புரியுதா? புரியுது மேம். ஓகே, தேங்க்யூ சோ மச். ஓகே, இன்னைக்கு வந்து ஹோரை பத்தி சொல்லி கொடுத்துருக்கோம், உதய லக்னம் சொல்லி கொடுத்துருக்கோம், 9 சோழி வச்சு சொல்லி கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் உபாச்சன மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கோம், சூரிய சந்திர காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டிங் செக்ஷன்ல வரும். அதுக்கப்புறம் ஆனா ரெக்கார்டிங் செக்ஷன்ங்கிறது ஒரு நாள் டிலே ஆகி தான் வரும். ஏன்னா நம்ம இது பண்ணத சார் வந்து இனிமே எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க டெலகிராம்ல அப்லோட் பண்ணுவாங்க. அதனால ஒரு நாள் 2 நாள் வேலை எடுத்துக்கிட்டு தான் அதை அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சொல்லுமா மேம் ஒரு டவுட்டுங்க மேம். சொல்லு. இப்ப அது வந்து உதய லக்னம் பாத்துக்கிட்டோம். இப்ப வரக்கூடிய நபர்கள் எந்த டைம்க்கு வராங்களோ அது வந்து ஆருட லக்னம் இல்லைங்களா No, மேம்? no, no, no. அப்படி இல்ல. அதாவது உதய லக்னம் அப்படின்னு அவங்க நமக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கின டைம் மட்டும்தான் உதய லக்னம். அவங்க வர்றது வந்து லக்னம் கிடையாது. அதுக்கப்புறம் சோழிய உருட்டி நம்ம ஒரு லக்னம் கண்டுபிடிப்போம், அது பேர் தான் ஆருட லக்னம். ஆருட லக்னம். ஓகே மேம். ஆருட லக்னம் நான் இன்னும் சொல்லி தரல. சரிங்களா? ஓகே மேம். மேம் எனக்கு இன்னொரு டவுட்.
ஆஹ் சர வீடு அனைத்துக்கும் கும்ப மகா பாதகம் சொல்லியிருக்கீங்க. ஆனா செகண்ட் பாயிண்ட் இதுல மகரம் வந்திருக்கே மேம். ஒரு நிமிஷம். இந்த சோழி பிரசனத்துல மட்டும் மகா பாதகாதிபதி அப்படிங்கறது வந்து இந்த மகரத்துக்கு வந்து 2 இது வரும். ரெண்டுமே எடுத்துக்கணும், கும்பமும் ஆமா எடுத்துக்கணும், ஆமா மகரமும் அப்படிதான் நான் எடுத்துக்கணும். நோட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். அதனால சரத்துல மகரம் மட்டும் இது. சாரி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேம். மகரத்துக்கும் ரிஷபத்துக்கும் ரிஷபத்துக்கும் மகரம் தான் மகா மகரத்துக்கும் பாதகாதிபதி சொன்னீங்க. மகரம் தான் மகா பாதகாதிபதி. ஆனா மொத பாயிண்ட் சரவீடு வந்து சரவீடு அனைத்துக்கும் அனைத்துக்கும் கும்பம் மகா கும்ப மகா பாத. பாதகாதிபதி. அப்ப இங்க ஆமா, மகரம் சர வீடு இல்லைங்களா மேம்? அப்போ மகரத்துக்கு 2 வீடு மகா பாதகம் எடுத்துக்கணும். மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மகரமும் சனி பகவானோட வீடு, கும்பமும் சனி பகவானோட வீடு தான். சரியா? அப்ப ஓகே மேம். இப்ப சரவீடு அப்படின்னு எடுக்கும்போது இந்த மகரம் வந்து சரத்துல வர்றது. இதுக்கு வந்து சனி வீடு அப்படிங்கறதுனால அங்கேயும் தனக்கு தானே அவர் பாதகம். அதே மாதிரி ரிஷபத்துக்கும் மகரத்துக்கும் சனி பகவான் வந்து பாதகாதிபதியா வர்றாரு சோழி பிரசனத்துல மட்டும். மேம் சோழி இது இன்னொரு தடவை பிரசனத்துல சொல்லுங்க மேம். அனைத்துக்கும் கும்பம் வந்து சரத்துக்கு வந்து மகாபாதகாதிபதினு எழுதிட்டோம். அதே ரெண்டாவது மாதிரி மகரம் ரிஷபம். மகரத்துக்கும் ரிஷபத்துக்கும் மேடம் மகரம் தான். சொல்லுங்க மேடம் சார். மேடம் சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க மேடம். நான் ஒரு சின்ன சொல்லுங்க. கிளாரிஃபிகேஷனாக பேசுறேன். ரிஷபத்துக்கு மட்டும்தான் மேடம் மகரம் மகாபாரதஸ்தானம் மேம். எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரி, மேம். எனக்காக எனக்கு ப்ளீஸ், எனக்காக கொஞ்சம் நான் வந்து கிளாரிஃபை பண்ணி சொல்லுங்க மேம். ஓகே, என்னோட சோழி பிரசன புக்கை நான் ஒரு தடவை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆனா என்னோட நோட்ஸ்ல நான் எழுதி வச்சிருக்கிறது வந்து மகரத்துக்கும் தான் ரிஷபத்துக்கும் மகரம் தான் மகா பாதகாதிபதி அப்படின்னு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு அதை எவிடன்ஸா லைனோட உங்களுக்கு ஆமாமா தரேன். சொல்லுங்க அப்படியே. சரிங்களா? மேடம் நான் அதுக்கு சொல்லல, ஆ, நான் ம். படிச்ச ஒரு இடத்துல நிமிடம் அப்படி ஒரு சொன்னாங்க. நிமிடம் இருங்க. ஐயா அதை ஐயா ஒரு இருங்க, கிளாரிஃபை ஐயா பண்ணதுக்கு தான் வந்துட்டாங்க. கேட்கிறேன். ஐயா ஒரு அதான் நிமிடம் ஐயா வந்துட்டாங்க. ஒரு நிமிடம் ஐயா, சொல்லுங்க. அதாவது மகா பாதகாதிபதி வந்து சோழி பிரசன்னத்துல என்னோட நோட்ஸ்ல சரவீடு அனைத்துக்கும் கும்பம் மகா பாதகாதிபதி. சரிங்களா? அதே மாதிரி மகரத்துக்கும் இருங்கம்மா இப்ப தான் சரவீடு அப்படின்னு இல்லம்மா, சரவீடு அப்படின்னா நம்ம என்ன வந்து அதுல வரும்? ஒன்னாம் சரவீடு வீடு அப்படின்னா சரம். மேசம் வரும், ஆ அதுக்கப்புறம் கடகம் வரும், ஓகே. 1 4 2க்கு சனி. ஓகேம்மா, அடுத்தது அதற்கு துலாம். அடுத்தது வந்து திரும்ப துலாம் துலாம், வந்து 7. அதுக்கு அடுத்து மகரம். ஆ, மகரம் மகரம் இது வந்து அனைத்துக்கும் 10. கும்பம் தான் மகா பாதகாதிபதி. இருங்கம்மா, இது ஒரு நிமிஷம் இருங்க. 10. இது 4க்கும் கும்பதான் மகா பாதகாதிபதி. கரெக்ட். கரெக்ட். அதுக்கப்புறம் மகரத்துக்கும் தான் ரிஷபத்துக்கும் மகரம் தான் மகா பாதகாதிபதி அப்படின்னு எழுதி மகரம்னா வச்சிருக்கீங்க. 10. ஆமா, மகர 10. ரிஷபம் வந்து 2 10. 2 2. ரிஷபத்துக்கு மகா பாதகாதிபதி மகரம். மகரத்துக்கு ஐயா ஒரு நிமிஷம் மன்னிச்சுக்கணும் ஐயா. ஐயா ஒரு சின்ன உதவியா, சொல்லுங்க. நாங்க அம்மா எனக்கு வந்து ரிஷபத்துக்கு மகாபாதகஸ்தானம் வந்து மகரம், ஓகே சரி. மகாபாதகாதிபதி வந்து மகர சனி. ம். இப்ப எனக்கு மகரத்துக்கு மகாபாதகஸ்தானம் என்ன, மகாபாதகாதிபதி யார்? மகரத்துக்கு மகரத்துக்கு வந்து கும்பம் தான் மகா பாதகாதிபதி. கும்பம் பாதகாதிபதி தான் சனி. மகா பாதகாதிபதி. நன்றிங்க அப்ப வந்து நன்றிங்க இங்க நன்றிங்க. அப்ப வந்து மகரத்தை எடுத்துறணும் அப்படிதானயா? ஆமாமா, ரிஷபத்துக்கு மகரம் மகா பாதகாதிபதி, மகரம் அப்ப வராது. வராது. தேங்க்யூ மேம், நன்றிங்க மேம், நன்றிங்க மேம். தேங்க்யூ தாட் ஆக்சுவலா ஷைனி. இங்க பாருங்க, இப்ப நான் என்ன தேங்க்யூ மேம். கேட்டீங்கன்னா, இது ம், நான் எனக்கு மாணவர் செயலியில இருக்கு. சரிங்களா? நான் சரிங்க சார். ஆப்ல தான் பார்த்து சொல்றேன். நீங்க கேள்விக்கு நான் ஆப்ல தான் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சார், ஓகே சார். இந்த மகா பாதகாதிபதி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேஸ்க்கு தான் பார்ப்போம். அது வந்து எப்படிப்பட்ட இதுக்கு ரேர் கேஸ்க்கு பார்ப்போம் அப்படின்னு இல்ல, பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேவ பிரசனம், பிரசனத்துக்குமே அஷ்டமங்கல பாதகாதிபதி பிரசனம். தனி, மகா பாதகாதிபதி தனி. அது ரெண்டையும் குறிச்சுக்கிட்டு தான் நாம பார்க்கணும்.
அந்த பிரசன்னம் வந்து மகா பாதகாதிபதியோட, அதாவது உதயாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் மகா பாதகாதிபதியோட மாந்தியோட தொடர்பு பெற்றார்னா அந்த பிரசன்னம் தோல்வி. அவங்களுக்கு பலன் ஆமா சொல்லக்கூடாது, நீங்க போயிட்டு வாங்கன்னு நம்ம அனுப்பிச்சு விட்டுறணும். சோ அவங்க அதேதான். குலதெய்வத்துக்கு போயிட்டு 1 மாதம் கழித்து தான் பிரசன்னம் பார்க்கணும். சரிங்களா? நன்றி. சார் இப்ப இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? சார் மேடம் ஓகே, யாராவது சொல்லுங்க. சரன்சிரம் இல்ல. உபயமே நீங்க பிரிச்சீங்கன்னா போதுமா? சரிங்களா? ஆஹ் ம- இந்த மகா பாதகாதிபதி வந்து எல்லாத்துக்குமே பார்க்க மாட்டாங்க. தேவமங்கல பிரசன்னம், அதுக்கப்புறம் இந்த குலதெய்வ கோவில்கள்ல கும்பாபிஷேகம் நின்னு போயிருக்கும். அந்த குலதெய்வங்களை, அந்த கும்பாபிஷேகங்களை திரும்ப நடத்தலாமா வைக்கலாமா அப்படிங்கும் போதுதான் அது பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இத மகா பாதகாதிபதி அப்படிங்கறத நினைவுல வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். எழுதி வச்சுதான் கொஞ்ச நாள் நம்ம பழக வேண்டி இருக்கும். இதை ஈஸியா மனப்பாடம் பண்றதுக்கு வழியெல்லாம் இல்ல. சரம் சிரம் உபயம் அப்படிங்கிற மாதிரி இதுல ஷார்ட்கட் மெத்தட் எதுவுமே கிடையாது. இல்லைங்க நம்ம மேடம், தான் கஷ்ட மனப்பாடம் பண்ணி தான் மேடம் ஆகணும். அது ஆமா வந்து நிச்சயமா மனப்பாடம் பண்ணிதான் மனப்பாடம் ஆகணும். பண்ணி தான். இல்லாட்டி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்து சொல்லிக்க வேண்டியதாங்க மேம். மேம் நம்ம நோட்ஸ பார்த்து அப்புறம் சொல்லிட வேண்டியதாங்க மேம். நானே வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ் நான் வச்சிருக்கேன். இந்த நோட்ஸ் வந்து இப்படி டேபிள்ல தான் எப்பயுமே இருக்கும். நான் சோழி பிரசனம் பாக்குறேன் அப்படின்னா நான் இந்த நோட்ஸை விரிச்சு வச்சுட்டு தான் பாப்பேன். அதே மாதிரி அன்னைக்கு இலவச பிரசனம் சொல்லும் போது நீங்க நோட்ஸ் வச்சு பலன் சொல்லலையே மேடம், நீங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு தானே சொன்னீங்க அப்படின்னா அன்னைக்கு மகா பாதகாதிபதி நான் பார்க்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இலவச பிரசனம் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம மகா பாதகாதிபதி அப்படிங்கிற ஒன்ன வந்து உள்ள கொண்டு வந்து அத பலன் எடுத்தோம் அப்படின்னா அவங்க அதுக்கடுத்து பரிகாரம், அதுக்கடுத்து என்ன கோவிலுக்கு போறதுன்னு சொல்லி அந்த இலவச பலன்ல ஒரு ஆளுக்கு பலன் சொல்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் இழுத்துரும். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதல் இலவச சோழி பிரசனத்துல 120 பேருக்கு 1.5 மணி நேரத்துல பலன் சொல்லியிருக்கோம். சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரம் சிரம் உபயம் மட்டும்தான் நான் பார்த்தேன். மகா பாதகாதிபதி பார்க்கல. ரொம்ப ரேர் பிரசனம், குழந்தை இல்லாததுக்கு ரொம்ப பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் நான் மகா பாதகாதிபதி பார்ப்பேன். அதனாலதான் அது வந்து கொஞ்சம் சைக்கோட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நானும் இன்னும் கள்ள காப்பி தான் அடிச்சிட்டு இருக்கேன். டேபிள்ல தான் நோட் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால கொஞ்ச நாள் இந்த சோழி பிரசனத்தை இப்ப நமக்கு வந்து ஜாதகம் பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா தினம் எப்படியும் ஒரு 50 ஜாதகம் 60 ஜாதகம் பாத்துறோம். நேர்ல எப்படி ஒரு 2 ஆள் 3 ஆளாவது வந்துடுறாங்க. போன்ல ஒரு 50 ஜாதகம் 60 ஜாதகம் பாக்குறோம். அப்படிங்கும் போது சரம் சிரம் உபயம் ஈஸியா மனப்பாடம் ஆயிருது. ஆனா இந்த சோழி பிரசனம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 1 2 தான் வரும். ஏன்னா அதுக்கான கட்டணம் அப்படிங்கிறது அதிகம். அதனால சோழி பிரசனம் அப்படிங்கிறது ரேரா தான் வரும். அதனால நமக்கு இது கொஞ்சம் மனப்பாடம் பண்றது கஷ்டம்தான். நோட்ல எழுதி வச்சு கொஞ்ச நாள் ஒரு சார்ட் அட்டை வாங்கி இதுல வந்து எழுதி வச்சுக்கிட்டு அந்த சோழி பிரசன பலகையில வச்சிட்டீங்கன்னா பார்க்க வரும்போது அந்த சோழி பிரசன பலகையை தூக்கி வச்சு விரிக்கும் போது அந்த நோட்ஸ் எல்லாமே உங்க பக்கத்திலேயே இருக்கும். அதை பார்த்து நீங்க பலன் சொல்றதுக்கு எளிமையா இருக்கும். ஓகே மேம். மேம் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல பாதகாதிபதி தசை போயிட்டு இருக்கும்போது இந்த மகா பாதகம் நீங்க பிரசன்னத்துக்கு தான் இது உபயோகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. பட் சுய ஜாதகத்துல அப்படி பாதகாதிபதி தசை போகும்போது இந்த மகா பாதகாதிபதி வேலை செய்வாரா? மகா பாதகாதிபதி ஜனன ஜாதகத்துக்கு ஜாதகத்துக்கு மகாதிபதி பார்க்க கூடாது. ஜனன ஜாதகத்துல அப்படி ஒரு பிரசன்ன அமைப்பே லக்னத்துக்கு இல்லம்மா. மட்டும்தான் இல்லாதது பார்க்கணும். எங்க பாப்பீங்க? பிரசன்ன ஒரு லக்னத்துக்கு அமைப்பே இல்ல. மட்டும்தான் நீங்க மகா என்னங்க பாதகாதிபதி சார்? பார்க்கணும். ஐயா பிரசன்ன ஜனனகால லக்னம் ஜாதகத்துல மகா பாதகாதிபதிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஓகே சரிங்களா? சார். அங்க நீங்க அம்மா வந்து அதை பார்க்க கூடாது. ஓகே சார், புரியுது. ஐயா அம்மா ஒரு தேங்க்யூ நிமிஷம் அதாவது பேசுங்களா? ஐயா ஒரு பேசுங்க நிமிஷம். பேசுங்க. அம்மா ஒவ்வொரு பிரசன்னத்துக்கும் ஒவ்வொரு ஆரூடத்துக்கும் ரூல்ஸுங்கிறது தனித்தனி. ஒரு பிரசன்னத்தோட ரூல்ஸை வந்து இன்னொரு பிரசன்னத்தோட கலக்கக்கூடாது. இதுல வந்து நாம தெளிவா இருக்கணும். அதே மாதிரி ஜோதிடத்திலையும் எந்த மெத்தட்ல போறோமோ அதுக்கு அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த ரூல்ஸை வந்து அடுத்த மெத்தடோட போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. குழப்புனா நாமளும் குழம்பி மற்றவங்களும் குழப்பிடுவோம். அப்ப நமக்கு என்ன ஒரு மெத்தட்ல சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மெத்தட்ல போறப்ப அந்த ரூல்ஸை மட்டும் தான் கையெடுத்து பண்ணணும் மேம். நன்றி, தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்குங்க. இல்ல சரிதான் அதாவது ஜனன ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிட அடிப்படையில என்ன படிச்சிருக்கோம், பாரம்பரியத்துல என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ரூலு சரம் சிரம் உபயம் அப்படிங்கறது அங்க பார்க்கணும்.
இப்ப பிரசன்ன லக்னம் வரும்போது சரம் ஸ்திரம் உபயமும் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம உதய லக்னம் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த உதய லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு, மகா பாதகாதிபதி யாரு அப்படிங்கறத குறிச்சு வச்சுக்கணும். உதய லக்னம் கூட பாதகாதிபதி சம்பந்தப்படுறாங்களா, மகா பாதகாதிபதி சம்பந்தப்படுறாங்களா? பாதகாதிபதி மட்டும் சம்பந்தப்பட்டா நம்ம பரிகாரம் சொல்லலாம். மகா பாதகாதிபதி கூட சேர்ந்தோ இல்ல மாந்தி கூடயோ சேர்ந்துட்டாங்க, உதய லக்னத்துல மாந்தி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரசன்னத்துக்கு பலன் பலித்தம் இல்லை. அவங்களுக்கு ஒரு அபாயகரமான அமைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கறதுனால கவனமா இருங்க. உங்களுக்கு இன்றைய பிரசன்னம் பார்க்க கூடாது, 48 நாள் கழிச்சுதான் திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடணும். குறைஞ்சது 48 மணி நேரமாவது தள்ளிதான் திரும்ப பிரசன்னம் பார்க்கணும். ஒரு பிரசன்னம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா மறு பிரசனம் உடனே பார்க்கவே கூடாது. 48 மணி நேரமாவது குறைஞ்சது ஆகணும். கூடுனது 48 நாள் கழித்து பார்ப்பது நல்லது. ஓகே மேம். ஓகே, இன்றைய வகுப்பு இத்தோட நிறைவுபடுது. நாளைய வகுப்புல சந்திக்கலாம். இன்றைய டவுட்ஸ் எல்லாமே நாளைய வகுப்புல முதல்ல குறிச்சு வச்சு கேட்டுக்கோங்க. அதை தீர்த்துட்டு நம்ம அதுக்கடுத்து வகுப்புக்கு போகலாம்.